இங்கே தாண்டி அந்த வாட்ச்மேன் இருக்கிறாரு. சரி வா, நம்ம இந்த செடிக்கிட்ட வாழ்ந்துக்குவோம். ஆமாம், இங்கே நின்று பார்த்தா தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும். யாராச்சும் இங்கே இருக்கிறாங்களா? சரி, கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. நம்ம இப்போ அங்கே போக வேண்டிய சமயம் வந்துருச்சு. சரி போவோம், யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போவோம். யாரும் இல்லை. நல்ல வேலை இது இங்கே தான் இருக்கா. நல்ல வேலை, நான் கூட எங்கேயாச்சும் போயிடும்னு நினச்சேன். எங்கேயும் அடைச்சி வச்சிருவோம். காவியா, அந்த அங்கிள் ஏதோ டிசைனில் போனார், நம்மளும் போகலாமா? எங்கடி போனார் ஒழுங்காக பார்த்து சொல்லு. அதுவும் அங்கே போயிருக்காரு பாரு. சரி மெதுவாக, அவருக்கு தெரியும் பின்னாடியே போகணும். சரி வா போகலாம், இல்லைன்னா அவர் அதுக்குள்ளேயே எஸ்கேப் ஆயிடுவார். என்னடி இந்த ரூம் பூட்டி இருக்கு? ஆனால் அவர் இந்த ரூம்குள்ளே தான் போனார், நான் பார்த்தேன். சரி, அவர் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் போகலாம். ஆமாம், அவர் கண்ணுக்கு தெரியாமல் வெயிட் பண்ணணும். ஒருவேளை முல்லை உள்ளதாக மறைச்சி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். நாம் கண்டிப்பாக அவரை கையும் காலமாக பிடிச்சாகணும். சரி கிளம்புவோம், இது இங்கே தானே இருக்குது. காவியா, அவர் வராரு, வா நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். சரி வா, நம்ம அந்த செவத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாம். வா டக்குன்னு போகலாம். அப்பாடா, நம்ம போனது அங்கே யாரும் பார்க்கல. நல்ல வேலை அந்த குட்டி பசங்க பார்த்துருந்தா என்னாரும் என்ன ஆயிருக்கும். காவியா, அவர் அந்த பார்க்கு போயிட்டார், வா அந்த ரூமுக்கு போகலாம். நம்ம சரியே சொன்ன, வா போகலாம். என்னடி இந்த ரூம் பூட்டி இருக்கு? ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது? சரி, இங்கே தான் எங்கேயாச்சும் கீ மறைச்சி வச்சுருப்பாரு, வா நம்ம போய் தேடலாம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? எங்கே தேடியுமே கிடைக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அங்கே பாரு, அந்த சுவிட்சுக்கு மேலே என்னமோ இருக்க மாதிரி இருக்குது. ஆமாடி, இப்போ அங்கே எப்படி ஏறுறது? அதுதான் எனக்கும் தெரியல. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த கல் மேலே ஏறி அப்படியே நம்ம அங்கே ஜம்ப் பண்ண பார்ப்போம். எப்படியே அவ்வளோ உயரத்தில் ஜம்ப் பண்ணுறது? அப்படின்னா இங்கே ஒரு பக்கெட் இருக்குது பாரு, அதை எடுத்து மேலே வச்சு ஏறிடுவோம். ஆமாடி, இந்த பக்கெட் தான் கரெக்டு. சரி கவ்யா, நீ ஃபஸ்ட்டு ஏறு. சரி, நானே ஏறுறேன். ஐயோ அப்பா, என்னது இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு? அப்பாடா, ஒரு வழியாக ஏறியாச்சு. இப்போ இந்த பக்கெட் மேலே எப்படி ஏறுறது? சரி, ட்ரை பண்ணுவோம். ஐயோ அம்மா, எப்படியோ ஏறியாச்சு. இப்போ எப்படி அங்கே ஏறுறது? சரி, இந்த பக்கெட்டுக்கு மேலே இன்னொரு பக்கெட் வச்சு ஏறிட வேண்டியது தான். திவ்யா, அந்த பக்கெட் எடு. சரி, ஏறுவோம். அப்பாடா, எப்படியோ ஏறியாச்சு. இப்போ அது மேலே ஜம்ப் பண்ணி எப்படியாச்சும் அந்த கீயை எடுத்துட வேண்டியது தான். அப்பாடா, எப்படியோ இந்த வெற்றிகரமாக இந்த கீயை எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்படி ஓப்பன் பண்ணால் அவர் என்னத்தை தான் மறைச்சி வச்சுருக்கிறதுன்னு தெரிஞ்சு போயிடும். சரி வா, போய் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ அப்பாடா, எப்படியோ ஓப்பன் ஆயிடுச்சு. வாடி உள்ளே போகலாம். கதவை எட்டி வதச்சு உள்ளே போக வேண்டி. ஐயோ, இந்த ரூம் என்ன ஒரே இருட்டாக இருக்குது. ஆமாடி, இங்கே இவ்வளோ திங்ஸ் இருக்குது, எங்கே போய் தேடுறது அவளை? ஆமாம், இந்த அழுகு குடவுனில் தான் எங்கேயும் சொல்லிச்சு வச்சுருப்பான். பாவம், நம்ம முல்லை இங்கே வேத்து கொட்டிகிட்டு இருப்பான். சரி வா, போய் தேடுவோம். முல்லை எங்கே இருக்க? முல்லை என்னடி, எங்கே தேடியுமே கிடைக்கல? இல்லடி, அவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம முல்லை இன்னைக்காச்சும் எப்படி கண்டுபிடிச்சே ஆகணும்டி. இல்லைன்னா மல்லிகாத்தை நம்ம ரொம்ப திட்டிட்டு அப்புறம் அவங்களும் அழுகுவாங்க. கரெக்டாக சொன்ன, நம்மளாம் நம்பி தான் விட்டுருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த ரூமுக்குள்ளே தான் போனார், நான் கரெக்டாக தான் பார்த்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறது? சரி, இப்போ இதை க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் அவர் வருவார், கண்டிப்பாக அந்த கேப்பில் நம்மளும் வந்துடலாம். ஆமாம், உள்ளே போந்து அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுடி, என்னால் தாண்டி ரொம்ப முடியல. சரி, இப்போ அதை வாரத்துக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அவர் பார்த்தாருன்னா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வேறு கேட்பார். அப்புறம் நம்மளையும் பிடிச்சி அடைச்சி வச்சிருவார்.
சரி நாம் இப்போ இசை தாராமு ஹேமா இருக்கிற ஷெட்டுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம முல்லை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? நம்ம 2 பேர் தேடினா மட்டும்தான் ரொம்ப நேரம் ஆகுது. அவங்களும் தேடினா கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம்ல. சரி கரெக்டாக தான் சொல்கிறான். ஆனால் அவங்கள இப்போ கூட்டிகிட்டு வரணுமே, அதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருமே. ஃபோன் கொண்டு வந்திருக்கேன், இல்லைனா ஃபோன் பண்ணலாம். இல்லை நான் கொண்டு வரலையே. இப்போ நம்ம இங்கேருந்து போனோம்னா மறுபடியும் அந்த வாட்ச்மேன் எங்கேயாச்சும் போயிடுவார். என்ன பண்ணுறது? சரி நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா. சரி கவனமாக பார்த்துட்டே இருக்காவியா. இங்கேருந்து அவர் கிளியராக தெரிய இருப்பார். சரி நான் இங்கேயே நிற்கிறேன், நீ போய் அவங்கள கூட்டிகிட்டு வா. டைம் ஆக ஆக முல்லைக்கு மட்டும்தான் ஆபத்து இல்லை, நமக்கும் ஆபத்து தான். எப்படியாச்சும் நம்ம முல்லை கண்டுபிடிச்சிடணும். ஏற்கனவே இருள் சூழ்ந்துருச்சு. ஆமாம் நான் போய் டக்குன்னு கூட்டிகிட்டு வரேன். சரி போ போ, நீ இங்கேயே உட்காந்துரு, எங்கேயும் போயிடாத. சரி நீ பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகுது, நீ போய் கூட்டிகிட்டு வா, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். சரி போகிறேன். என்ன போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமே அவளை காணோம். போய் அங்கேயே இருந்துட்டாலும் என்ன, எதுவுமே தெரியலையே. இப்போ திவ்யா போய் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிற, டைம் வேற ஆகிட்டே இருக்குது. முல்லையை வாட்ச்மேன் தான் கடத்திட்டாரா, இல்லை வேற யாராச்சும் கடத்திட்டாங்களா, இல்லை முல்லை தொலைஞ்சு போயிட்டாளா?